திவ்யா கணேஷ் வந்து ஹோட்டல் டாஸ்க்ல வந்து மேனேஜரா இருந்தாங்க. ஆனா அந்த மேனேஜர் போஸ்ட்ல இருந்து அவங்கள தூக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க ஹோட்டல் டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சரியாவே பண்ணல, மேனேஜ்மெண்ட் சரியாவே பண்ணல அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சு. இதுல பார்த்தோம்னா கெஸ்டா வந்திருந்த 4 பேருமே ஒரு ஃபீட்பேக் கொடுத்திருந்தாங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சரியே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து பிக் பாஸுமே என்ன சொல்லிட்டாருன்னா, ஒன்னு மேனேஜர் மாத்தணும், இல்லைன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் மாத்தணும். அதுக்கான நீங்க வந்து ஓட்டிங் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்டிருந்தாங்க. அதனால எல்லாருமே ஒவ்வொரு ஃபீட்பேக் கொடுத்திருந்தாங்க. அதுலயும் பார்த்தோம்னா, அந்த மேனேஜர் போஸ்ட் வந்து யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 4 லீடரா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் போகும். ஒண்ணு வந்து அமித், சாண்ட்ரா, அப்புறம் வந்து விக்ரம், அப்புறம் பிரஜன். இவங்கள யார் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீட்பேக் வந்து ஒவ்வொருத்தருமே குடுத்தாங்க. இதுல பார்த்தோம்னா, ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ரீசன் சொன்னாங்க. இதுல எல்லாமே வந்து திவ்யா கணேஷ்க்கு எதிராக தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாருமே காமனா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து திவ்யா கணேஷ் வந்து 28 நாள் பிக் பாஸ் வீடு பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, இந்த 2 நாள் என்ன பிரச்சனை நடந்துச்சு அத ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டுக்காங்க. ரொம்பவே ரூடா இருக்கிறாங்க. யாரையுமே மதிக்க மாட்டுக்காங்க. யாரையும் பேசவும் விடுறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியா பார்த்தோம்னா எல்லாருமே வந்து விக்ரம தான் சூஸ் பண்றாங்க மேனேஜர் போஸ்ட்டுக்கு. அப்புறம் வந்து திவ்யா கணேஷை வந்து வெசல் வாஷிங்க்கு வந்து ஹெட்டா போடுறாங்க. அதை கேட்ட திவ்யா கணேஷ்மே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் பார்வதி வந்து ரொம்ப சூப்பரா பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அசிஸ்டன்ட் மேனேஜரா கண்டினியூ பண்ணட்டும் அப்படி சொன்ன உடனே கூடுதலா வந்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க திவ்யா கணேஷ். இதுல பார்த்தோம்னா திவ்யா கணேஷ் வந்து வெளியில இருந்து பிக் பாஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த 28 நாள் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதனால இங்க உள்ள வந்தப்பறம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதுலயும் முக்கியமா பார்வை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. இதுல வந்து அவங்க மாறி கேமை சேஞ்ச் பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும் தான் அவங்க வந்து சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது.